ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா CE3404 சாயில் மெக்கானிக்ஸ் இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சாயில் கிளாசிஃபிகேஷன் அண்ட் காம்பேக்ஷன். ஓகேவா? சரி, இந்த நமக்கு சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தியரி இருக்குது. தியரி, டெரிவேஷன் ப்ளஸ் ப்ராப்ளம், நமக்கு மூணுமே இருக்கும். சரியா? அதனால் ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து தியரியும் பார்த்துருந்தோம், டெரிவேஷன் பார்த்துக்கோங்க, ப்ராப்ளம்ஸும் பார்த்துக்கோங்க. சரியா? ஸ்கிப் பண்ண வேணாம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்கள் சாயில் கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த சாயில் கிளாசிஃபிகேஷன் இருக்கா, ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு கொஷின் வரும். அடுத்து காம்பேக்ஷன், இதை பேஸ் பண்ணி இன்னொரு கொஷின் நமக்கு வரும். ஓகேங்களா? சரி, 11A. ஸோ 11A பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து இந்த பார்ட்டிகல் பிஹேவியர், இது படிச்சுக்கோங்க. அடுத்து சாயில் ஸ்ட்ரக்சர், ஓகேவா, இது பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் நமக்கு வந்து அந்த வாய்ட் ரேஷியோ, போரோசிட்டி, ட்ரை யூனிட் வெயிட்டு, ஸோ நிறைய இருக்கும். சரிங்களா? அதோட ரிலேஷன்ஷிப் இருக்கும், அதுவும் பார்த்துக்கணும். ப்ளஸ் அதை பேஸ் பண்ணி இருக்க ப்ராப்ளம்ஸும் நல்லா பார்த்துக்கணும். சரியா? அது சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து 11A. ஸோ இந்த டாபிக்லாம் படித்தா நமக்கு 11A அட்டன் பண்ணிடலாம். ஓகே, மோஸ்ட்லி அந்த இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸு, இந்த ஃபேஸ் ரிலேஷன்ஷிப், சாயில் ஸ்ட்ரக்சர் நல்லா பார்த்துக்கங்க. ஸோ மற்ற டாபிக்ஸ்னால் பாருங்கள், ஃபார்மேஷன் ஆஃப் சாயில், சாயில் டிஸ்கிரிப்ஷன், பார்ட்டிக்கல், சைஸ், ஷேப் அண்ட் கலர், காம்போசிஷன் ஆஃப் கிரேவல், சாண்ட், சில்ட், கிளே பார்ட்டிகல்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தியரி தான். இதெல்லாம் நமக்கு ஃபுல்லாகவே நமக்கு என்ன சொல் பேசிக்கான விஷயங்கள் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, நமக்கு 2 மார்க்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இது வந்து நமக்கு 11A. ஸோ 11B பார்த்தீங்க அப்படின்னா காம்பேக்ஷன் ஆஃப் சாயில். காம்பேக்ஷன் நமக்கு தியரியும் இருக்குது, லெபார்ட்டரி அண்ட் ஃபீல்ட் டெஸ்ட், இது நல்லா படிச்சுக்கோங்க. இந்த காம்பேக்ஷன் சாயில் பேஸ் பண்ணி தியரி ப்ளஸ் லெபார்ட்டரி டெஸ்ட் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ப்ராக்டர் காம்பேக்ஷன் அப்படின்லாம் இருக்கும், மாடிஃபைடு ப்ராக்டர் காம்பேக்ஷன் டெஸ்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் ஃபீல்டு காம்பேக்ஷன் மெத்தட்ஸ், இதுவும் பார்த்துக்கணும். அப்புறம் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் காம்பேக்ஷன் ஆஃப் சாயில். அந்த காம்பேக்ஷன் பேஸ் பண்ணி எல்லாமே பார்த்துக்கோங்க. நமக்கு இதுலேருந்து நமக்கு 11B வந்துடும். அப்புறம் BAS கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம், யூனிஃபைடு கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம், இதுவும் வந்து என்னன்னு சொல்லி இதுவும் முக்கியமான விஷயம் தான், பார்த்துங்க. ஓகேவா? இது வந்து நமக்கு 11A. ஓகே, இது வந்து நமக்கு 11B. அடுத்தது யூனிட் 2. ஸோ யூனிட் 2 பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் பெர்மியபிலிட்டி. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 12A. நமக்கு 12A பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸி தான் இது, ஆனால் கொஞ்சம் பெரிய லெசனாக இருக்கும், பெரிய யூனிட்டாக இருக்கும். ஆனால் நமக்கு வந்து ஈஸியாக படிச்சிடலாம். சரியா? அதாவது 3 டாபிக் தான் இருக்கும். ஒன்று வந்து எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் கான்செப்ட் இன் சாயில். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபைன் தி எஃபெக்டிவ் ப்ரெஷர், டோட்டல் ப்ரெஷர், அப்புறம் போர் ப்ரெஷர் ஃபைன் பண்ண சொல்லி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஓகேவா? ஃபைன் தி எஃபெக்டிவ் ப்ரெஷர், போர் ப்ரெஷர் அப்படின்ற மாதிரி ஒரு சம் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம், இந்த எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் பேஸ் பண்ணி. சரியா? அது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அந்த ஒரு சம் ஒன்று பார்த்துக்கோங்க. அதை பேஸ் பண்ண தியரி, டெரிவேஷன் ப்ளஸ் ப்ராப்ளம், இது ஒன்று. ஓகேவா? இது எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸில். பெர்மியபிலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா பெர்மியபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டிட்டர்மினேஷன் ஆஃப் ஹைட்ராலிக் கண்டக்டிவிட்டி. பெர்மியபிலிட்டியில் 2 இருக்குது. ஒன்று வந்து லெபார்ட்டரி டிட்டர்மினேஷன், இன்னொன்று ஃபீல்டு மெஷர்மெண்ட். ஸோ லேபில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஹெட் பெர்மியபிலிட்டி, ஃபாலிங் ஹெட் பெர்மியபிலிட்டி. ஓகேவா? ஒன்று வந்து கான்ஸ்டன்ட் பெர்மியபிலிட்டி, ஃபாலிங் ஹெட் பெர்மியபிலிட்டி. இன்னொன்று வந்து ஃபீல்டில் வந்து பம்பிங் அவுட் டெஸ்ட், அது கன்ஃபைன்ட் அண்ட் அன்கன்ஃபைன்ட் ஆக்யூஃபர்னு சொல்லுவாங்க. பம்பிங் அவுட் டெஸ்ட் இன் கன்ஃபைன்ட் அண்ட் அன்கன்ஃபைன்ட் ஆக்யூஃபர். ஸோ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்ம அந்த ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க, ப்ராப்ளம் ப்ளஸ் தியரி. பெர்மியபிலிட்டியில் வந்து நமக்கு வந்து 2 இருக்குது. ஒன்று லெபார்ட்டரியில் இருக்குது. லெபார்ட்டரி பார்த்தோன்னா கான்ஸ்டன்ட் பெர்மியபிலிட்டி, ஃபாலிங் ஹெட் பெர்மியபிலிட்டி. ஃபீல்டில் பார்த்தோன்னா பம்பிங் அவுட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பேஸ்ட் ஆன் கன்ஃபைன்ட் அண்ட் அன்கன்ஃபைன்ட் ஆக்யூஃபர்னு அதை பார்த்துங்க. இதான் முக்கியம். இந்த 3 கொஷின், அதாவது இது பேஸ் பண்ண தியரி. இதில் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கான்ஸ்டன்ட் ஃபாலிங் ஹெட்டில் நமக்கு வந்து தியரியும் இருக்கும், டெரிவேஷனும் இருக்கும். டெரிவேஷன் ப்ளஸ் நமக்கு ப்ராப்ளமும் இருக்குது கான்ஸ்டன்ட் ஃபாலிங் ஹெட்டில். அதே மாதிரி இந்த பம்பிங் அவுட் இதுக்கும் நமக்கு வந்து தியரியும் இருக்கும், நமக்கு ப்ராப்ளம்ஸும் இருக்கும். சரியா? அதனால் வந்து இது நான் இந்த டாபிக் ப்ளஸ் இந்த எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம் இதை பார்த்துட்டிங்கனாலே நமக்கு வந்து பாருங்கள் 12A அண்ட் 12B மோஸ்ட்லி நமக்கு இதிலே வந்துடும். ஏன்னா ரொம்ப பெரிய டாபிக் இது. ஓகேவா? கான்ஸ்டன்ட் படிக்கிறதுக்கு கான்ஸ்டன்ட் இருக்குது, ஃபாலிங் ஹெட் இருக்குது, ஸோ நிறைய இருக்கும் அதுக்குள்ளே. சரியா? ஸோ இதிலே நமக்கு 12A அண்ட் 12B நமக்கு வந்துடும். ஓகேவா? இல்லைன்னா கன்ஃபார்மாக நமக்கு வந்து ஒரு கொஷின் ஆச்சு நமக்கு கண்டிப்பாக வந்துடும். சரியா? அதே மாதிரி இதுலேருந்தே நமக்கு பார்ட் சியிலேருந்து ஒரு கொஷின் வர்றதுக்கும் நமக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. சரி, அதனால் வந்து இந்த யூனிட் 2 வந்து கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இதுலேருந்து நமக்கு 2 வந்துடும். இல்லை 1 தான் வருது அப்படின்னா இது 3 சொன்னோம் இல்லையா, அதுலேருந்து ஏன்னா 1 வந்துடும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக்ஸ்லேருந்து வரும், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பெர்மியபிலிட்டி ஆஃப் சாயில். இது வந்து படிச்சு தான் ஆகணும், படிச்சுக்கோங்க. அது சி பேஜ்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. 2 டைமென்ஷனல் ஃப்ளோ, இது ரொம்ப முக்கியமானது, இதுவும் பார்த்துக்கணும். லேப்லஸ் ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க, லேப்லஸ் ஈக்குவேஷன் முக்கியமானது. ஓகேவா? இன்ட்ரடக்ஷன் டு ஃப்ளோ நெட்டு. ஸோ இந்த ஃப்ளோ நெட்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து சிம்பிள் ப்ராப்ளம், ஷீட் பேலன் வியர், இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ முக்கியமாக வந்து இந்த எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸு, லெபார்ட்டரி டெஸ்ட், கான்சன்ட்ரேட் ஃபாலிங் ஹெட்டு, ஃபீல்டு மெஷர்மெண்ட், இது 3 நல்லா படிச்சுங்க.
ஓகேவா. மற்றனா வந்து அதான் இப்போ லேப்லாஸ் ஈக்குவேஷன் 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ஓகே, சப்போஸ் நமக்கு 6 3rd மார்க் உள்ளே வரல அப்படின்னா இல்லை 2 டைமென்ஷனல் ஃப்ளோ என்னன்னு சொல்லி நமக்கு 2 மார்க்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அந்த டாப்பிக்கை நான் கொடுத்துருக்கேன். அந்த டாப்பிக்கை சிபிஎஸ்னா என்ன இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு தடவை படிச்சுக்கோங்க. ஃப்ளோ நெட்டில் நிறைய இருக்கும். ஓகேவா, இதுவும் பார்த்துக்கங்க. ஸோ இந்த டாபிக்ஸ் படிச்சுன்னா நமக்கு வந்து ஒரு ஐடியாவோடு நீங்கள் போவீங்க. 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 மார்க்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால் வந்து எல்லாம் பார்த்துங்க. ஓகேவா, இதான் வந்து யூனிட் 2. ஸோ யூனிட் 2 முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பார்த்துங்க. சரியா. அடுத்தது யூனிட் 3. ஸோ யூனிட் 3 நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அதை எழுத மாதிரினேன் பார்த்துங்க. ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் செட்டில்மெண்ட். ஓகேவா. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் 13A பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இன் ஹோமோஜீனியஸ் அண்ட் ஐசோட்ரோபிக் மீடியம் போசினஸ் தியரி. இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. ஓகே, இது எல்லாம் ஒரே டாபிக் தான். எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இன் ஹோமோஜீனியஸ் அண்ட் ஐசோட்ரோபிக் மீடியம் இன் பாயிண்ட் லோட் ஃபார் போசினஸ் தியரி அப்படி நம்ம கேட்பாங்க. இதில் வந்து இதில் 3 இருக்குது. பாயிண்ட் லேண்ட். ஓகேவா. பாயிண்ட் லேண்ட் ஒன்று இருக்குது, லைன் லேண்டுன்னு ஒன்று இருக்குது, யூடிஎல் லேண்டுன்னு ஒன்று இருக்குது. 3 இருக்குது. இதில் வந்து முக்கியமானது பாயிண்ட் லேண்டு தான் ரொம்ப முக்கியமாக. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, நம்ம எல்லாமே பார்த்துணும். ஸோ இந்த டாபிக் ஓகேவா, இந்த போசினஸ்க்கு தியரி இதை நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை நமக்கு 13A நமக்கு வந்துடும். ஓகேவா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கங்க. அடுத்தது யூஸ் ஆஃப் நியூ மார்க்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் சார்ட்னு கொடுத்து அதுவும் பார்த்துங்க. 13B பார்த்தீங்க அப்படின்னா செட்டில்மெண்ட்டு. ஸோ செட்டில்மெண்ட் காம்பனன்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட், அப்புறமேட்டு வந்துட்டு அதில் வந்து இமீடியட் செட்டில்மெண்ட் இருக்குது, டைப்ஸ் இருக்கும். ஸோ இமீடியட் செட்டில்மெண்ட்னா என்ன, அதில் கன்சல்டேட் செட்டில்மெண்ட்னா என்ன, அதே மாதிரி இந்த செட்டில்மெண்ட் பேஸ் பண்ணி டெர்ஷாகிஸ் 1 டைமென்ஷனல் கன்சல்டேஷன் தியரி, இது வந்து ஒரு டெரிவேஷன் இருக்குது. ஓகேவா, இது 13B. இந்த செட்டில்மெண்ட்டுக்குள்ளே இதெல்லாம் டாப்பிக்லாம் அந்த டெர்ஷாகிலாம் செட்டில்மெண்ட்டுக்குள்ளே வர டாபிக் தான். சரியா, இது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு, இதை பார்த்துக்கங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டேஷன்ஸ் ஆஃப் ரேட் ஆஃப் செட்டில்மெண்ட் இதுவும் பார்த்துக்கங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி, அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம்னு சொல்லுவாங்க. ரூட் ஆஃப் டி, அப்புறம் லாக் டி மெத்தட், லாக் பி ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் வந்து ஒரு டெரிவேஷன், சின்ன சின்ன டெரிவேஷன் அதெல்லாமே. இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துங்க. ஏன்னா இது வரைக்கும் இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டது பார்த்தீங்கன்னா இந்த போசினஸ் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, இந்த டெர்ஷாகி இந்த செட்டில்மெண்ட் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கேட்டதில்லை. மேபி இந்த வாட்டி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா, ஏதாவது ட்விஸ்ட் கேட்கணும் அப்படின்னா இதுதான் உள்ளே கொண்டு வருவாங்க. அதனால் வந்து இந்த டாப்பிக்லாம் சின்ன சின்ன டெரிவேஷன்ஸ் தான், இதெல்லாமே ஈஸியாக படிக்கலாம். அதனால் நான் பார்த்துக்கங்க. சரியா. ஸோ 13A பொறுத்த வரைக்கும் இந்த போசினஸ் தியரி பேஸ் பண்ணி 3 இருக்குது. பாயிண்ட் லேண்டு, லைன் லேண்டு, யூடிஎல் லேண்டு, இதை பார்த்துக்கங்க. 1. அடுத்து வந்து 13B பொறுத்த வரைக்கும் செட்டில்மெண்ட்டில் வந்து டெர்ஷாகி 1 டைமென்ஷனல் தியரி, இம்மீடியட் செட்டில்மெண்ட்னா என்ன, கன்சல்டேட் செட்டில்மெண்ட்னா என்ன அப்படின்ற பார்த்துங்க. இந்த ரூட் ஆஃப் டி இதெல்லாம் பார்த்துங்க. சரியா. இல்லை ஏதாவது ஒன்று தான் படிக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ரெண்டுமே பார்த்துக்குங்க. ஓகேவா. எல்லாம் ஒன்று தான் படிக்க போகிறேன் அப்படின்னா இந்த செட்டில்மெண்ட் டாபிக் நல்லா படிச்சு. ஏன்னா கொஞ்சம் நிறைய இருக்குது. இதுலேயே நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 13A 13B ரெண்டுமே இந்த செட்டில்மெண்ட்லேயே கேட்டிருக்காங்க. அதனால் செட்டில்மெண்ட் டாபிக் நல்லா படிச்சுக்கங்க. சரியா. இந்த இதுவும் ஈஸியாக தான் இருக்கும், பார்த்துங்க. இது வந்து 13A, இது 13B. ஓகே, இது வந்து அடுத்து யூனிட் 4. யூனிட் 4 வந்து ஷியர் ஸ்ட்ரென்த். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மோர் கோலம் ஃபெயிலியர் தியரி, இது முக்கியமான டாபிக், பார்த்துக்கங்க. அடுத்து வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரென்த்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைரக்ட் ஷியர் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, ட்ரையாக்ஷியல் ஷியர் டெஸ்ட் ஒன்று இருக்குது, கம்ப்ரஷன் ஷியர் டெஸ்ட் இருக்குது, அப்புறம் அன்கன்ஃபைன்டு கம்ப்ரஷன் டெஸ்ட் சொல்லுவாங்க, அதுவும் பார்க்கணும். அடுத்து வந்து வேன் ஷீட் 5 இருக்குது மொத்தமாக. டைரக்ட், ட்ரையாக்ஷியல், கம்ப்ரஷன், அன்கன்ஃபைன்டு கம்ப்ரஷன், அப்புறம் வேன் ஷியர் டெஸ்ட். ஓகேவா, இது ரொம்ப முக்கியமான டாபிக். இதை பேஸ் பண்ணி நமக்கு தியரி, ப்ராப்ளம்ஸ் ப்ளஸ் டெரிவேஷன்ஸ் 3மே இருக்குது, பார்க்கணும். இது 2 தான் முக்கியமான டாபிக். சரியா. இந்த மோர் கோலம் ஃபெயிலியர் தெரியும், இந்த டைரக்ட் ஷியர் டெஸ்ட், ட்ரையாக்ஷியல், இது பேஸ் பண்ணி நமக்கு வந்து அதிகமாக டைரக்ட் ஷியர் கேட்டிருக்காங்க, ட்ரையாக்ஷியல் ஷியர் கேட்டிருக்காங்க, அன்கன்ஃபைன் கேட்டிருக்காங்க, வேன் ஷியர் டெஸ்ட் 4 டெஸ்ட் கேட்டிருக்காங்க, கம்ப்ரஷன் கேட்டதில்லை. ஸோ நீங்கள் 4 கூட படிச்சுங்க. ஓகேவா. இது இல்லாமல் நமக்கு கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக இது வரைக்கும் வந்ததில்லை. அதனால் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரென்த்தில் வந்து இந்த 4 டெஸ்ட்டு, இந்த 5 டெஸ்ட்டும் பார்த்துக்குங்க. சரியா. பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ், தியரி ப்ளஸ் டெரிவேஷன்ஸ். ஓகேவா, இந்த 3மே பார்த்துட்டாலே போதும். மோர் கோலம் ஃபெயிலியர் தியரி ஆடடாக பார்த்துக்க. சரி, ஏன்னா நம்ம பார்ட்ஸ் எழுதுன்னு கேட்டாலும் கேட்பாங்க. மற்றெல்லாம் வந்து ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் கோஹெசிவ் அண்ட் கோஹெஷன்லெஸ் சாயில், இது சும்மா நம்ம என்ன சொல்லியிருக்காங்க தியரி தான், ஃபுல்லாக பார்த்துங்க. அடுத்து போர் ப்ரெஷர் பேராமீட்டர்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துங்க. சைக்ளிக் மொபிலிட்டினா என்ன, லிக்விஃபேக்ஷன் இதெல்லாம் என்னன்னு சொல்லி ஒரு படித்து வச்சுக்கோங்க, ஒரு படித்து பார்த்துங்க. ஸோ முக்கியமாக படிக்க வேண்டியது வந்து இதே நமக்கு 14A 14B ரெண்டுமே நமக்கு வந்துடும். இந்த மோர் கோலம் ஃபெயிலும் தியரி, இந்த டெஸ்ட்லாம் இந்த டெஸ்ட் படிச்சினாலே நமக்கு வந்து 14A 14B ரெண்டுமே நமக்கு வந்துடும். சரியா. இவ்வளோ தான் இருக்குது அந்த சிலபஸ்லேயே. ஓகேவா. இது வந்து யூனிட் 4. யூனிட் 5 பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஸ்டெபிலிட்டி. ஸோ இதுவும் ரொம்ப ஈஸி தான். 15A பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸில் வந்து இன்ஃபைனைட் அண்ட் ஃபைனைட் ஸ்லோப்ஸ்ன்னு இருக்குது. இந்த டாபிக் பார்த்துக்கங்க. இது பேஸ் பண்ண டெரிவேஷன், அதான் எல்லாமே டெரிவேஷனும் இருக்கும், ப்ராப்ளமும் இருக்கும், தியரி இருக்கும், பார்த்துக்கங்க. ஓகேவா. ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸில் இன்ஃபைனைட் அண்ட் ஃபைனைட் ஸ்லோப்ஸ், இது முக்கியமான டாபிக் ஒன்றா. அடுத்து ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் மெத்தடு. அடுத்து யூஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி நம்பர். ஓகேவா.
இதை 3மே நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது டோட்டல் ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் ஃபார் சேச்சுரேட்டட் இருக்குல்ல, இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்க. இதை படித்தா நமக்கு வந்து 15A நமக்கு கவர் ஆகிடும். சரியா? ஓகே. 15B பார்த்திங்க அப்படின்னா வந்து மெத்தட் ஆஃப் ஸ்லைசஸ், அதில் வந்து ஃபெலினியஸ் அண்ட் பிஷாஸ் மெத்தட். இந்த பிஷாஸ் மெத்தட் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இதுவும் பார்த்துங்க. ஸோ பிஷாஸ் ரொம்ப முக்கியம், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில், அதனால் இது பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்லோ ப்ரொடெக்ஷன் மெத்தட்ஸ், இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு 15B வந்து நமக்கு வந்துடும். சரியா? இது வந்து 15A இந்த டாபிக்லாம் பார்த்தா 15B. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக படிக்கிறது வந்து யூனிட் 5 ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. யூனிட் 5 ஃபுல்லாக. ஏன்னா வந்து இப்போ என்ன கேட்பாங்கன்னா ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் மெத்தட் எக்ஸ்பிளைன் சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாட்டு கூடி வந்து ரைட் அபவுட் ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் மெத்தட்னு சொல்லி 8 மார்க் கேட்டுருவாங்க. கேட்டு ரைட் அபவுட் ஸ்லோ ப்ரொடெக்ஷன் மெத்தட் ஒரு 5 மார்க் இதுலேருந்து கூட உள்ளே கொண்டு வரலாம். புரியுதா சொல்கிறது? அதனால் வந்து யூனிட் 5 வந்து ஃபுல்லாக பார்த்துக்கங்க. யூனிட் 5 ஃபுல்லாக படிங்க. ஓகேவா? அடுத்து யூனிட் 4ம் ஃபுல்லாக தான் படிச்சாகணும். ஓகேவா? யூனிட் 4 அதுக்கப்புறம் யூனிட் 2 ஃபுல்லாக பார்த்துக்கங்க. ஓகே, 3 யூனிட்டை கம்பல்சரி ஃபுல்லாக பார்த்துக்கங்க, ஸ்கிப் பண்ண வேணாம். சரியா? மற்ற யூனிட்ஸை ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சா பார்த்துருங்க. அதாவது ஒரு பார்ட்டாச்சும் தெளிவாக படிச்சிருங்க. இன்னொரு பார்ட்டை வந்து ஒரு தடவை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் சாயில் மேக்னெட்டிக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ஸோ எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.